கூட்டணி நண்பர்களுக்கு வணக்கம். ஏன்னா நாங்கள் ஊடகத்துடன் கூட்டணி என்று பல ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிவிட்டோம். அந்த வகையிலே இந்த செய்தியாளர் சந்திப்பு இன்று நிச்சயமாக நீங்கள் பல பதில்களை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எதற்காக முதலில் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு சென்றது, அடுத்தது எதற்காக அதிமுகவிடம் கூட்டணி சென்றது என்று. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கோவையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயற்குழு மற்றும் தலைமை பொதுக்குழு நடைபெற்றது. அந்த பொதுக்குழுவில் முக்கிய தீர்மானம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமாக கூட்டணி முடிவெடுக்க எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயாவிற்கு முழு அதிகாரம் கொடுக்கின்றோம் என்று அந்த பொதுக்குழு தீர்மானித்தது. அந்த அடிப்படையில் ஐயா அவர்கள் அந்த அதிகாரத்தை வைத்து மருத்துவர் ஐயா அவர்கள் அதிமுகவுடன் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைப்போம் என்று முடிவெடுத்திருக்கின்றார். இந்த முடிவு ஒரு கூட்டு முடிவு. ஐயா அவர்கள் எங்கள் கட்சியில் உள்ள அடிமட்ட தொண்டன் மற்றும் நிர்வாகிகளை அழைத்து கூட்டாகவும் தனித்தனியாகவும் கிளை செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாநில துணை பொதுச் செயலாளர்கள், எங்கள் கட்சியின் உள்ள தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் மற்றும் அத்துணை நிர்வாகிகளை அழைத்து இந்த முடிவை ஐயா அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள், பேசி எடுத்திருக்கின்றார்கள். ஆக இது எங்கள் கட்சியினுடைய முடிவு, ஐயாவுடைய முடிவு. இது கூட்டாக எடுத்த முடிவு. இந்த முடிவுக்கு பிறகு அதிமுகவிடம் நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமாக ஒப்பந்தம் போட்டிருக்கின்றோம். அந்த ஒப்பந்தம் போடுவதற்கு முன்பாக தமிழ்நாட்டை சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் உரிமைகளுக்காக அதற்கு தீர்வு வர வேண்டும் என 10 அம்ச கோரிக்கையை நாங்கள் முதலமைச்சரிடம் நாங்கள் கொடுத்து இதையெல்லாம் நீங்கள் செயல்படுத்த வேண்டும். இது எங்களுடைய கோரிக்கை. அதில் முக்கிய கோரிக்கைகள் காவிரி டெல்டா பகுதிகளை, காவிரி டெல்டா பாசன மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக சட்டம் வடிவம் கொண்டு அறிவிக்க வேண்டும் என எங்களுடைய கடந்த சட்டமன்ற தேர்தல் நேரத்திலே தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் சொல்லியிருந்தோம். பிறகு நான் 10 நாட்களாக டெல்டா பகுதிக்கு சென்று விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டேன். துண்டு பிரசுரங்கள் எல்லாம் கொடுத்தோம். எங்களுடைய நோக்கம் காவிரி டெல்டா பகுதியிலே ஹைட்ரோ கார்பன் திட்டம், பெட்ரோகெமிக்கல் திட்டம், ONGC, மீத்தேன், ஷேல் கேஸ் எந்த திட்டமும் வரக்கூடாது. அது உணவு கொடுக்கின்ற மண்ணாக இருக்க வேண்டும். வரும் காலத்தில் காலங்காலமாக வருங்கால சந்ததியினருக்கு அது உணவளிக்க வேண்டும். அதை சட்டம் வடிவம் கொண்டு பாதுகாக்க வேண்டும் என எங்களுடைய கோரிக்கையை முதலமைச்சர் அவர்கள்
நிச்சயமாக நான் பரிசீலனை எடுத்துக்கொள்வேன் என்று உறுதி கொடுத்திருக்கின்றார்கள். அடுத்த கோரிக்கை மேகதாது சம்பந்தமாக கர்நாடகாவில் அணை கட்டக்கூடாது என்று தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளுடைய கோரிக்கை. அதுவும் எங்கள் கட்சியினுடைய தொடர் கோரிக்கையாக எக்காரணத்தை கொண்டு மேகதாது அணை கர்நாடகாவில் காவிரி படுகைகளை கட்டக்கூடாது என்று அதை தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அடுத்த கோரிக்கை விவசாயிகளுக்கு வங்கி கடன் மற்றும் கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என எங்களுடைய கோரிக்கை. இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் என்று முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனாலும் குறைந்தது அல்லது முதல் கட்டமாக கூட்டுறவு கடன்களையாவது தள்ளுபடி செய்யுங்கள் என்று கேட்டிருக்கின்றோம். நிச்சயமாக நான் அதை பரிசீலனை எடுத்துக்கொள்வேன் என்று முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்தது முக்கியமாக பலமுறை ஐயா அவர்கள் வலியுறுத்தினார்கள், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 விடுதலை செய்ய வேண்டும் என எப்படியாவது வலியுறுத்த வேண்டும் என மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தினார்கள். அவர்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என. உறுதியாக இங்கே அதிமுக அரசு அதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என்று அவர்களும் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி பேரறிவாளன் உள்ளிட்ட 7 விடுதலை செய்யும் வரை நாங்கள் ஓயமாட்டோம். தொடர்ந்து நாங்கள் அழுத்தம் கொடுத்து கொண்டே இருப்போம். அடுத்த எங்களுடைய கோரிக்கை நீட் தேர்வு தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என. இதில் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் சட்டத்தை நிறைவேற்றி இது மத்திய அரசு நிலுவையில் இருக்கிறது. இதை உறுதியாக பாஜகவிடம் நாங்கள் வலியுறுத்தி தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்கின்ற வகையிலே தொடர் நாங்கள் அழுத்தம் கொடுப்போம். அடுத்தது நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். அதில் குறிப்பாக கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என எங்களுடைய கோரிக்கை. அது இல்லாமல் நிலுவையில் உள்ள தமிழ்நாட்டில் 20 நீர்ப்பாசன திட்டங்கள் இருக்கிறது. அதில் குறிப்பிட்ட வகையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு ஓரளவுக்கு நிதி இருக்கின்றார்கள். அது இல்லாமல் காவிரி குண்டார் திட்டம், தாமிரபரணி நம்பியார் கோரையார் பச்சையார் எலும்புச்சையார் இணைக்கின்ற திட்டம், 59வது கால்வாய் திட்டம், மேட்டூர் உபரிநீர் திட்டம், எண்ணேகோல் புதூர் தும்பலி திட்டம், படேதலா திட்டம், நந்தன் கால்வாய் திட்டம், இப்படி பாலார் தென்பெண்ணையார் இணைக்கின்ற திட்டம், இப்படி தமிழ்நாட்டில் 20 திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது. பாண்டியார் புன்னம்புழா திட்டம், நம்பியார் திட்டம், இப்படி தோனி மடுவு திட்டம் என்ற இதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து இதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கையாக நாங்கள் வைத்தோம். அடுத்து தமிழ்நாட்டிலிருந்து மணல் எடுப்பதை, ஆற்றில் மணல் எடுப்பதை முழுமையாக நிறுத்த வேண்டும் என எங்களுடைய ஆழமான கோரிக்கை வைத்திருக்கின்றோம். முதலமைச்சர் அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பே அறிவித்திருக்கின்றார்கள், துணை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நாங்களும் அந்த முடிவில் தான் இருக்கின்றோம். எம்சாண்ட், ஆல்டர்னேட் சாண்ட், எம்சாண்ட் மற்றும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கின்ற மணலை பயன்படுத்தலாம் என்று, அது ஒரு காலகட்டத்திற்குள் உறுதியாக நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளில் மணல் எடுக்க மாட்டோம் என்று அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். அது இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நீண்ட நாள் கோரிக்கை பூரண மதுவிலக்கு. இதை உங்களுக்கு நன்றாக தெரியும் ஊடக நண்பர்களுக்கு. எங்களுடைய மருத்துவர் ஐயா 37 ஆண்டு காலமாக இதற்காக போராடி பாடுபட்டு நீதிமன்றம் சென்றெல்லாம் நாங்கள் கடைகளை நாங்கள் மூடியிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் இன்று அனைத்து கட்சிகளும் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று கொள்கை முடிவு எடுத்திருக்கின்றார்கள். இதற்கு முன்பு அதை பற்றி பேசாத கட்சிகளும் கொள்கை முடிவு எடுத்திருக்கின்ற காரணமே நாங்கள் தான். பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி காரணத்தால் தான் இன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் எடுத்திருக்கின்றார்கள். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஜெயலலிதா அவர்கள் நாங்களும் பூரண மதுவிலக்கு கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றோம், ஆனால் அதை படிப்படியாக கொண்டு வருவோம் என்று
தேர்தலுக்கு முன்பு 500 கடைகளும் தேர்தலுக்கு பிறகு 500 கடைகளும் மூடியிருக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் வலியுறுத்தி 500 கடைகளை மூட வேண்டும் என்று வலியுறுத்தி இன்னும் 1 அல்லது 2 ஆண்டு காலத்திற்குள் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தியிருக்கின்றோம். நிச்சயமாக தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவோம். அடுத்தது, அரசு ஊழியர்களுக்கு 2003 இருக்கின்ற பழைய ஓய்வூதியத்தை அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என நாங்கள் அதை கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, 7வது ஊதிய குழு பரிந்துரையை நிறைவேற்ற வேண்டும் என, அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனாலும் முதல் கட்டமாக அரசு ஊழியர்களை ஆசிரியர்களையும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அவர்களை பேசுங்கள் என்று பேசி பிறகு என்னென்ன முடியுமோ அதையெல்லாம் நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம். இப்படி தமிழ்நாட்டின் நலன் கருதி தமிழ்நாட்டின் சார்ந்த கோரிக்கைகளை பாட்டாளி மக்கள் கட்சி வைத்திருக்கிறது. இதுதான் முக்கிய காரணம். நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணிக்கு சென்ற முக்கிய காரணம். எப்படி என்றால், இன்று ஆளும் கட்சி அதிமுக, மத்தியிலே பாஜக, இவர்களுடன் சேர்ந்து நிச்சயமாக, அதாவது இதுக்கு முன்பு நாங்கள் இந்த திட்டங்கள் வேண்டும் என்று நாங்கள் போராடினோம். அதற்கு ஒரு உதாரணம் நான் சொல்கின்றேன். 2004க்கு முன்பு புகையிலை எதிர்த்து நாங்கள் போராடினோம். நான் போராடினேன், எங்களுடைய இயக்கம் போராடியது, குட்காவை எதிர்த்து போராடியது, பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாத சட்டத்தை கொண்டு வந்தோம். சட்டம் எதிர்த்து நாங்கள் வேண்டும் என்று போராடினோம். சினிமாவில் புகைப்பிடிக்க காட்சி ரத்து செய்ய வேண்டும் என்றால் பல போராட்டம் நடத்தினோம். ஆனால் 2004இல் கூட்டணி சென்றோம். நான் அமைச்சர் பதவி எனக்கு கொடுத்தார்கள். ஒரே ஒரு கையெழுத்து போட்டு இந்தியாவிலே பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாதுன்னு சட்டத்தை கொண்டு வந்தோம். சுலபமாக இருந்தது. அதிகாரம் வந்தவுடன் அதை செய்தோம். ஆக எங்களுடைய கோரிக்கை தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த கோரிக்கை தான். அதனால்தான் இங்கே ஆளும் கட்சி அதிமுகவுடன் சென்றால் நிச்சயமாக இந்த 10 கோரிக்கைகளை, இது தமிழ்நாட்டை சார்ந்த கோரிக்கை, இதை உறுதியாக எங்களால் நிறைவேற்ற முடியும், உரிமைகளை மீட்டெடுக்க முடியும் என்ற நோக்கத்தில்தான் அதிமுகவுடன் நாங்கள் கூட்டணிக்கு சென்றிருக்கின்றோம். அடுத்தது, ஏன் கூட்டணிக்கு சென்றீர்கள் என்று கேட்பீர்கள். ஆம், நாங்கள் சொன்னது உண்மைதானே. நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் கேட்க போகிறீங்க. அந்த கேள்விகளில் நான் மறுக்க போகிறது கிடையாது. இப்போ நான் சொல்லிட்டேன். நாங்கள் சொன்னோம் 2011இல் நாங்கள் இந்த இரு கட்சிகளுடன் கூட்டணி செல்ல மாட்டோம் என்று நாங்கள் சொன்னோம். உண்மைதான், நான் மறுக்கல. அன்றைய சூழல் வேறு. அன்றைய சூழலில் கலைஞர் அவர்கள் இருந்தார், ஜெயலலிதா அம்மையார் இருந்தார்கள். இன்று வேறு சூழல் இருக்கிறது. இன்று இரு தலைவர்களும் கிடையாது. அதைவிட மிக முக்கியமானது, இன்று தமிழ்நாட்டின் உரிமைகள் மீட்கப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கமாக நான் பார்த்தேன். அது மட்டுமல்ல, இந்த முடிவை எடுத்து 8 ஆண்டு காலம் ஆகிறது. இந்த முடிவு நாங்கள் எடுத்திருக்கின்றோம் என்று எங்களுடைய கூட்டணி நண்பர்களாக ஊடகம், நீங்கள் ஏதாவது ஒரு அங்கீகாரம் இங்கு கொடுத்தீங்களா? 8 ஆண்டு காலம் இவர்கள் சொன்னதை கடைபிடித்திருக்கின்றார்கள் என்று ஏதாவது ஒரு சிறிய பாராட்டு, விமர்சனம் செய்யுங்கள். தவறு செய்தால் விமர்சனம் செய்யுங்கள். இல்லை, நான் அமைதியாக கேளுங்க. நான் உங்ககிட்ட நான் கேட்குறேன், முடிச்சதுக்கப்புறம் நீ என்ன சொல்லு. விமர்சனம் செய்யுங்கள், தப்பே கிடையாது. ஆனால் ஒரே பக்கம் விமர்சனம் எங்கள் மீது மட்டும்தான் ஏன் என்று நான் கேட்கின்றேன். அதனால் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கின்றோம். அது மட்டுமில்லை, கடந்த சட்டமன்ற தேர்தல் தனியாக போட்டியிட்டோம். இந்த இரு கட்சிகளை எதிர்த்து நாங்கள் போட்டியிட்டோம். 6 விழுக்காடு வாக்குகளை பெற்றோம். 3வது இடம் வந்தோம். ஆனால் அதற்கு ஏதாவது ஒரு அங்கீகாரம் எங்களுக்கு கிடைத்ததா? எல்லாது உங்களுடைய தொலைக்காட்சி விவாதங்கள் ஏதாவது ஒரு முறை யாராவது சொன்னீர்களா? ஒரே ஒரு முறை சொன்னீங்களா? பாட்டாளி கட்சிப்பா தனியாக போட்டிட்டது, தனியாக போட்டிட்டு 6 விழுக்காடு வாங்கியிருக்கிறது என்று ஏதாவது ஒரு, அது இல்லை. அது மட்டும் கிடையாது, தமிழ்நாடு மக்களும் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கவில்லை. ஏனால்
எங்களுடைய தேர்தல் அறிக்கை மிக சிறந்த தேர்தல் அறிக்கை என்று எல்லாரும் பாராட்டினார்கள். அதில் தேர்தல் அறிக்கையில் உள்ள திட்டங்கள் தான் நாங்கள் இப்பொழுது வைத்திருக்கின்றோம். எங்களுடைய 10 கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம். ஆக அப்படி நிச்சயமாக அந்த தேர்தல் அறிக்கையில் உள்ளதில் நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களுடைய நோக்கம். அது அதிமுகவுடன் கூட்டணி சென்றால் நிச்சயமாக அதை நிறைவேற்றலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நான் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நான் சொன்னேன், ஒரு பேட்டியும் கொடுத்தேன், தமிழ்நாட்டில் இனி தனியாக எந்த கட்சியும் போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது. இனி என்றால் ஒரு காலகட்டத்தில் அடுத்த 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ 15 ஆண்டுகளோ தனியாக எந்த கட்சியும் போட்டியிட்டு வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் இருக்குது. அதனால்தான் இந்த தேர்தலில் எங்களுடைய வியூகத்தை நாங்கள் மாற்றியிருக்கின்றோம். ஆக இதையெல்லாம் தமிழ்நாட்டின் மக்களுக்காக நாங்கள் எடுத்த முடிவு. இந்த தேர்தலில் எங்களுடைய நோக்கம் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை, இந்த மண்ணை, இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என நோக்கத்தில்தான் நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் நாங்கள் கூட்டணிக்கு நாங்கள் சென்றிருக்கின்றோம். இப்போ நான் உங்கள் தெளிவாக நான் விளக்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். கேள்வியில் எதுவும் இருக்கான்னு நினைக்கிறேன்.